சென்னையில் வரக்கூடிய 9ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ஐடி பிரிவு நிர்வாகிகளுடன் இன்று சந்திப்பு நடைபெற்ற நிலையில் வரக்கூடிய 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், இந்த அழைப்புக்கான காரணம் என்ன? எதற்காக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்? தேவப்பிரியன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில வரும் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு அஇஅதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதுல அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொள்ளுமாறு அக்கட்சியின் சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஆலோசித்து வரார். குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் மட்டும்தான் நடத்தவில்லை. காரணம் புயல், மழை, வெள்ளம் காரணமாக. தேர்தல் ஆண்டு, எனவே தேர்தலுக்கு தயாராவது குறித்து பல்வேறு வியூகங்களை ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் அறிவுறுத்தி வருகிறார். குறிப்பாக பூத் கமிட்டி பணிகளை கடந்த ஆண்டு முழுவதும் செயல்படுத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு பூத் கமிட்டியை போட்டு முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பணிகள் முழுவதுமாக முடிந்திருக்கிறது. மே மாதத்துல மக்களவை தேர்தல் வரக்கூடிய நிலையில இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்களையும் மாவட்ட செயலாளரும் அழைத்து அடுத்த கட்டமாக நேரடியாக பொதுமக்களிடம் அதிமுகவுடைய கால சாதனைகளை வலியுறுத்தக்கூடியும், குறிப்பாக உட்கட்சி பிரச்சனை இல்லாமல் கிரவுண்ட் லெவல்ல இருந்து கட்சியை சரிப்படுத்தணும் அப்படிங்கிற வியூகத்துல ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் அவர் தவறாமல் ஆலோசித்து வரார், அறிவுறுத்தி வரார். அந்த வகையில் இந்த 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய கூட்டத்திலும் இந்த ஆண்டுடைய முதல் மாவட்ட செயலாளர் கூட்டம் தேர்தல் ஆண்டு அப்படிங்கிறதால இதுல நிச்சயமாக முழுக்க மக்களவை தேர்தலை முன்வைத்துதான் இந்த ஆலோசனை கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள், வியூகங்கள் விவாதிக்கப்பட உள்ளது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.